25 ஆண்டு காலமாக நடத்தி வந்த போட்டோ ஸ்டுடியோ தொழில் நலிவடைந்த நிலையில் காடை பண்ணை வைத்து அதிக அளவில் வருமானத்தை ஈட்டி வரும் தம்பதிகளின் வெற்றி கதையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் கன்னியப்பன் கல்பனா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி கடந்த 25 ஆண்டுகளாக காட்டேரி குப்பத்தில் போட்டோ ஸ்டுடியோ கடை வைத்து நடத்தி வந்தனர். ஆரம்ப காலத்தில் லாபமாக இயங்கி வந்த இந்த தொழில்நுட்பம் வளரவே தொழில் வாய்ப்பு குறைந்து வருமானம் இல்லாமல் தவித்து வந்தனர். போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வந்த இந்த தம்பதிகள் காடை பண்ணை வைக்க முடிவெடுத்தனர். 50 காடைகளோடு துவங்கப்பட்ட இந்த பண்ணையில் தற்போது 2100 காடைகளை பராமரித்து வருகின்றனர். போட்டோ ஸ்டுடியோ கடையில் கிடைத்த வருமானத்தை விட காடை பண்ணையில் வருமானம் அதிகமாக கிடைப்பதாகவும் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி வருவதாகவும் கன்னியப்பன் கல்பனா தம்பதி தெரிவித்துள்ளனர். வருமானமின்றி தவித்த நாங்கள் தற்பொழுது அதிக வருமானத்தோடு குடும்பம் நடத்தி வருவதாக கூறுகிறார் கல்பனா. வீடு மேலே மெத்தையில் இருக்கும், நாங்கள் கீழே வந்து ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கோம். அதனால எதனா பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு காடை பண்ண வைக்கலாமான்னு கேட்டார். சரி ஓகேன்னிட்டு ஆரம்பத்தில் வந்து இது கத்துறது அதெல்லாம் கொஞ்சம் டார்ச்சலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துட்டு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அப்புறம் வேலை செய்ய இந்த வேலை எங்களுக்கு பிடிச்சிட்டு எங்களுக்கு இவங்க வந்து குழந்த மாதிரி நாங்கள் நல்ல மாதிரி இவங்களை பார்த்துக்கிறோம். இவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ எங்களால் சாப்பிடவும் முடியுது, அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். எங்களுக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கப்ப எங்களுக்கு காசு பிரச்சனை ரொம்ப அதிகமாக வந்தது. பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத வெளியே நிற்க வைக்கிறாங்கன்னு அப்பப்போ வந்து அழுவுங்க, கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து எங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு நாளைக்கு 2000 குஞ்சு 2000 வச்சுருக்கோம். 1500 முட்டை இடுது. அதில் வந்து எங்களுக்கு போக அதை ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் எங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சு மாதம் நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம். சாப்பாட்டுலேருந்து எல்லாமே அதுக்காக ஸ்டூடியோ லைன் ஃபங்க்ஷன் வந்துட்டாலும் ஃபங்க்ஷன் போயிட்டா நானும் பசங்க எல்லாருமே நாங்கள் முட்டை பொறுக்கிறதுலேருந்து தீனி வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே நாங்களே பார்த்துப்போம். அது மாதிரி எங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் துளசியை வேக வச்சு வடிகட்டி நாங்கள் ஊற்றிப்போம். அது மாதிரி எந்த எதுனா பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துப்போம். அது மாதிரி ஹெல்த்தி என்ன வெயிட் கம்மியாக இருந்தால் அகத்திக்கீரை, இந்த முருங்கைக்கீரை அது மாதிரி நாங்கள் கொடுத்துப்போம். அதாவது வெளியில நாங்கள் மருந்துன்னு ஒன்றும் நாங்கள் அவங்க வாங்கி போட்டதில்ல. தீவனம் மட்டும்தான் நாங்கள் வெளியிலேருந்து கொடுக்குறது. மற்றபடி நாங்கள் எல்லாமே நாங்களே தான் பார்த்துக்கிறோம். காடை முட்டைகளின் தேவைகள் அதிகமாக உள்ளதால் இந்த தொழிலை இளைஞர்கள் செய்ய முன்வர வேணும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார் காடை பண்ணையாளர் கன்னியப்பன். காடை வளர்ப்புல 2 விதமா இருக்குதுங்க. ஒன்று வந்து கறிக்குன்னு தனியாக வளர்ப்பாங்க, 2வது வந்து முட்டைக்குன்னு தனியாக வளர்ப்பாங்க. நாங்கள் வந்து முட்டைக்குன்னு தனியாக வளர்க்குறோம். முட்டையிலே 2 விதம் இருக்குதுங்க. சாப்பிட்ற முட்டை, குஞ்சு பொரிக்கிற முட்டை. சாப்பிட்ற முட்டை வந்து இப்போ 2000 பெண் காடை இருந்ததுன்னா 2000 முட்டை எடுங்க. அது வந்து தீவன செலவு கம்மி. பெண் காடையும் ஆண் காடையும் சேர்ந்தால் தான் குஞ்சு பொரிக்கிற தன்மை இருக்கும். அந்த குஞ்சு பொரிக்கிற முட்டை வந்து விலை அதிகம், 3 ரூபா 50 காசுங்க. அது 2 ரூபா 50 காசு மார்க்கெட்டில் போகுது. இப்போ வந்து காடையும் கறி காடையும் நல்ல ரேட்டுக்கு தான் போகுது. இப்போ அந்த 1500 2000 நம்ம காடை வச்சுக்கிறோம். 1200 முட்டை 1300 முட்டை இடும். அந்த முட்டையை நம்ம கொடுத்தோம்னா தீவனம் போடுறதுக்கு போக நாங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபாயோ 400 ரூபாயோ அது மாதிரி கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 10,000 காடை வளர்த்து எங்களால் மார்க்கெட்டிங் பண்ணவும் முடியும், முட்டையும் நாங்கள் சேல்ஸ் பண்ண முடியும், எல்லாமே எங்களால் முடியும். ஆனால் எங்களுக்கு வந்து நிதி உதவி இல்லாததுனால நாங்கள் வீட்டிலே வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு 2000 காடை வளர்த்துன்னு இருக்கிறோம். ஓரளவு வருமானம் வருது. நாங்கள் வந்து இதை வந்து வீட்டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு பக்கத்தில் யாராவது சொல்லுவாங்களே ஒரு சுத்தமாக இருக்குது. நாங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடம் வாங்கி பெரிய லெவலில் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு வந்து அரசு வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். காடை வளர்ப்பு தொழிலை மேம்படுத்த வங்கிகள் லோன் தர மறுக்கின்றனர். தங்களுக்கு மானியத்தில் வங்கிக் கடன் கொடுத்தால் மேலும் காடை பண்ணையை வளர்ச்சியடைய உதவியாக இருக்கும் என்றும் காடை பண்ணை உரிமையாளர் கன்னியப்பன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளருடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.